இடஒதுக்கீடு என்பதை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னேன், பெரியார் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரும் எல்லாருக்கும் அந்த கருத்து தான் இருந்தது. சமூக வழியிலும் சமூக அமைப்பிலும் கல்வி தகுதியிலும் போதிய அளவுக்கு பெற முடியாமல் இருக்கவங்க, சமூக தகுதியும் இல்லை, அவனுக்கு கல்வி வாய்ப்பும் இல்லை, அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு, சமூக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பின்தங்கிய மக்களுக்கான ஏற்பாடு தான் இது. நேற்றே சொன்னோம், அது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. இடஒதுக்கீடுங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல, சமூக ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துகிற திட்டம் தான் அது. அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமையெல்லாம் இருக்கிறதே தவிர இதுக்காக இல்லை அது. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் பொருளாதார ரீதியல்ங்கிறது என்பது வேறு. இப்போ சாதாரண பாப்பான், ஒரு பாப்பா வீட்டில் போனீங்கன்னா மொட்டை பாப்பாத்தி கூட இந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஊரில் சமகால வயதுள்ள நம்ம காலகட்டத்தில் படிப்புள்ள இளைஞர்களாக இருப்பவர்கள் கூட இந்து பேப்பர் படிக்க மாட்டான், தினத்தந்தியை படிச்சுட்டு இருப்பான்.